ஹலோ மக்களே, மீண்டும் ஒரு மோட்டோ விலாக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மோட்டோ விலாக் தாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, போகிற பிளேஸ் தான், அடிக்கடி போகிற பிளேஸ் தான் எல்லாருமே. ஆனால் இப்போ நம்ம போகிற மாதிரி யாரும் போயிருக்க மாட்டீங்க. ஏன்னா யமகாலேருந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது ப்ளூ ஸ்ட்ரீக்னு சொல்கிறீங்க, அந்த குரூப்பில் தான் ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு போவாங்க. ஆக்சுவலாக அது வந்து யமகா பைக்ஸ் இருந்தால் மட்டும் தான் வரணும்லாம் இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் யமகா பைக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ போகணுன்னு ஆசைப்பட்றவங்க எல்லாருமே யமகா டீலர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க மந்த்லி 2 ரைட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா மணிமுத்தார். ஸோ அங்கே தான் நம்ம போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக எல்லாருக்குமே யமகாவில் வந்து ரைட் ஜாயின் பண்ணணுன்னு ஆசை இருக்கும். யமகான்னு இல்லை, ஜென்ரலாகவே பைக் இருக்கிறவங்க எல்லாருமே லாங் ரைட்ஸ் போகணுன்னு ஆசைப்படுவீங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரிகள் ஆசைகள் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ நான் லாங் ரைட்ஸ் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை யமகாவில் கண்டக்ட் பண்ணுறப்ப எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நான் இன்டிமேட் பண்ணுறேன். என் ஸ்டேட்டஸ் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதில் அந்த ரெகுலர் அப்டேட்ஸ் போட்டே இருப்பேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக புதுசாக நிறைய பேர் வருவாங்களா, புது முகங்கள், புது அனுபவங்கள்னு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொருத்தட்டையும் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா நம்ம ஜென்ரலாக வண்டி எடுத்துகிட்டு ஆன் பண்ணிட்டு அப்படி போய்கிட்டே இருப்போம். பட் போகிற விதத்தில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்குறோம். வண்டியை குரூப் ரைட் போகிறப்ப நிறைய சிம்பிள்ஸ் இருக்குங்க, ஹேண்ட் சிம்பிள்ஸ் இருக்கும். ஃபியூல் ஃபில் பண்ணுறதா இருந்தால் தண்ணி, டீ பிரேக்கில் தண்ணி பிரேக்கு, அப்புறம் லஞ்சு, அப்புறம் ஏதாச்சும் ரோட்டில் வந்து பள்ளம் இருந்துச்சுன்னா அது மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரோட்டில் பள்ளம் இருக்குது, பின்னாடி வரவங்களுக்கு பார்த்து வாங்கன்னு இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய கற்றுக்கலாம். ஏன்னா குரூப் ரைட்ஸில் அதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ அந்த மாதிரி நிறைய கற்றுக்கலாம் நம்ம. ஸோ கற்றுக்கிறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம லாங் ரைட்ஸ் போகலாம். அதாவது குரூப் ரைட்ஸ் யமகான்னு இல்லை, ஜென்ரலாக நீங்கள் என்ன பைக் வச்சுருந்தாலும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜாயின் பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னா, மார்ச் 17 கம்மிங் மார்ச் 17 மதுரையில் வந்து ஒரு யமகா வந்து ஒரு கிராண்ட் ஈவெண்ட் நடத்துகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து எல்லாருமே யமகா பைக்ஸ் இருக்க எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. லிங்க்கை வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கும், நான் எங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து ஈவெண்ட் நல்லாயிருக்கும். இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டு. இது எல்லாமே எங்கள் யமகாவில் ப்ளூ ஸ்ட்ரீக்ஸை சொன்னது தான். ஸோ நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து அங்கே போய் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஒரு பைக் வாங்கணுன்னு ஒரு கனவாக இருக்கும். அதுவும் ட்ரீம் பைக் நிறைய இருக்கும். ஆக்சுவலாக நான் வச்சுருக்கிறது என்னோடய ட்ரீம் பைக் தான். பட் ஒன் ஆஃப் த ட்ரீம் பைக்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிவிஎஸில் தான் ஒரு பைக் வச்சுருந்தேன், விக்டர் வச்சுருந்தேன். அது 110cc. அதில் நிறைய ஊருக்கு சுற்றுவேன். பட் அந்தளவுக்கு எனக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக தெரியல, கம்ஃபர்ட்டாக இல்லை. நான் சின்ன சிசி பைக்னாலும் நமக்கு வந்து அதில் ஃபுல்லாகவே எனக்கு அன்கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். பட் அதெல்லாம் மேனேஜ் பண்ணி நான் வந்து நிறைய இடத்த சுற்றி பார்த்துருக்கேன். ஸோ சரி, நம்ம பைக் அப்டேட் பண்ணலாங்கிறப்ப நான் யோசிக்கிறப்ப தான் நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கல ஒரு மிட் செக்மெண்ட் பைக் எடுக்கலாமே அப்படின்னு. எனக்கு வந்து இந்த பைக் தான் வாங்கணும்னு ஆசை கிடையாது. பட் மிட் சிசி, அந்த 250cc ஒரு பைக் வாங்கணுங்கிறத என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து எல்லா ஷோரூம் போனேன். பைக் ஷோரூம் என்னெல்லாம் நம்ம ஊரில் உண்டோ எல்லா ஷோரூம்லேயும் இப்போ எல்லா பைக்கையுமே நான் அலசி பார்க்குறப்ப எனக்கு இந்த பைக் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து டெஸ்ட் ரைட் பண்ணது வந்து ஹோண்டாவில் CB300 ஹார்னட் மாதிரி ஒன்று இருக்கும். அதை டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்தேன். பட் அது வந்து நம்ம பட்ஜெட்டை மீறி ரொம்ப தூரமாக அதோட பட்ஜெட் இருந்ததுனால அந்த சைடு நம்ம போகலை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சரி, கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இன்டேஜ் பைக் மாதிரி புல்லட்டில் போகலாமேன்னு சொல்லிட்டு என்ஃபீல்டு பார்த்தேன். ஹண்டர் நினைக்கிறேன், நான் பார்க்குறப்ப ஹண்டர் இருந்துச்சு. சரி ஓகே, ஹண்டர் பார்த்தேன். அதுவும் அந்த அளவுக்கு எனக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. பட் எனக்கு வந்து அந்தளவுக்கு பிடிக்கலை, அது ஒரு ஈர்ப்பு வரல அந்த பைக் மேலே. அதுக்கப்புறமா தான் யமகாவில் வந்து சரி 250 தான் நமக்கு கிடைக்கல, ரொம்ப பட்ஜெட் ஹெவியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து 150 செக் பண்ணலாமே சும்மா செக் பண்ணி பார்க்குறப்ப 150 சொன்னாங்கன்னா அவங்க 150க்கு ஒரு ப்ரைஸ் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பார்க்குறப்ப தான் பார்த்தா பக்கத்தில் 250 ஒன்று நின்றுச்சு. இது என்ன புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு இதோட பட்ஜெட் என்னன்னு கேட்குறப்ப நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வந்துச்சு. 250 செக்மெண்ட்டில் நம்ம எதிர்பார்க்குற பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு பைக் வர்றப்ப நமக்கு வந்து வரப்பிரசாதம் மாதிரி. உடனே நான் வந்து என்ன செஞ்சேன், சரி இந்த வாய்ப்பெல்லாம் விட வேண்டாம்னு சொல்லிட்டு நான் உடனே அதை வந்து டெஸ்ட் ரைட் பண்ணலாமான்னு டெஸ்ட் ரைட் அவைலபிளாக இல்லை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இதே பைக் வச்சுருக்காங்க. நான் அலசி பார்க்குறப்ப இன்ஸ்டாகிராமில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இதே பைக் வச்சுருந்தாரா. ஸோ உடனே அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், பைக் எப்படி, ஸ்பெக் எப்படி இருக்கும், கம்ஃபர்ட் இருக்குமா அப்படின்னு கேட்குறப்ப எல்லாமே வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதோட பதில்கள் எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் நான் யோசிக்கவே இல்லை, நேராக ஷோரூம் போனேன். ஷோரூம் போயிட்டு ஒரு இனிஷியல் பேமெண்ட் மட்டும் பே பண்ணிட்டு வண்டியை புக் பண்ணிட்டேன். புக் பண்ணி எனக்கு ஒரு 15 டேஸில் எனக்கு டெலிவரி கொடுத்துட்டாங்க. டெலிவரி கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் பார்க்குறது எல்லாமே வீடியோஸ் 1 இயருக்கு அப்புறமா நான் மோட்டோ விலாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா 1 இயராக வந்து நான் மோட்டோ விலாக் எதுவும் போடலை, ஆனால் நிறைய ஊர் சுற்றியிருக்கேன்.
அடிக்கடி நிறைய ஊருக்கு போவேன். பட் அப்போ நான் மோட்டோ விளாக் பண்ணுற ஐடியாவில் இல்லை. சரி, நம்ம யூடியூப் நிறைய பார்க்குறப்ப எல்லாருமே மோட்டோ விளாக் பண்ணுறாங்க, அவங்க போகிற இடத்த எடுத்து போடுறாங்களே, சார் நம்மளும் சும்மா ட்ரை பண்ணுவோமே, அதில் அப்படி என்ன தான் இருக்குது, சுவாரஸ்யமாக இருக்குது, ட்ரை பண்ணலாமே ஆரம்பிச்சது தான் இந்த மோட்டோ விளாகு. ஆனால் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் அதில் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்னு. ஏன்னா ரெகுலராக மோட்டோ விளாக் எடுக்கிறது, மோட்டோ வீடியோ எடிட் பண்ணி போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சைடில் ஒர்க்கும் பண்ணிவிட்டு இதுவும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இவ்வளோ தான் இந்த பைக்கு என் கைக்கு வந்த ஸ்டோரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னா, சிட்டிக்குள்ளே ரொம்ப ரொம்ப கம்மி தான், ஒரு 30 to 35க்குள்ளே வரும். பட் பைபாஸில் போனீங்கன்னா எனக்கு ஒரு 40 to 45 அந்த ரேஞ்சில் வரும். ஒரு 70 to 80 ஆவரேஜாக வச்சுருந்தீங்கன்னா. பட் இதுவே நீங்கள் 90க்கு மேலே போகிறப்ப எனக்கு ஒரு 90, 100 போயிட்டீங்கன்னா எனக்கு ஒரு 38 to 40 அந்த ரேஞ்சில் வரும் மைலேஜ். ஸோ மைலேஜ் குறை சொல்ல முடியாது, நம்ம ஓட்டுற வேகத்தில் தான் இருக்குது. அவ்வளோதான். அடுத்து நம்ம வந்து கண்டென்ட்டுக்கு போவோம். அவ்வளோதாங்க. இந்த ரூட்டில் நான் வந்து இதுக்கு முன்னாடி பல தடவை வந்திருக்கேன். ஆனால் எனக்கு ஒவ்வொரு தடவையும் இந்த கிளைமேட் சேஞ்சினால எனக்கு வந்து இந்த சைடில் வரப்போ எனக்கு எல்லாமே இடம் வந்து புதுசாக தான் தெரியும். எனக்கு வந்து ரொம்ப பழைய இடம் மாதிரிலாம் தெரியாது. இல்லை, ஒவ்வொரு வாட்டியுமே எனக்கு வந்து புதுசு புதுசாக தான் இருக்கும் கிளைமேட். ஏன்னா கிளைமேட் அப்படி நம்ம ஊரில் சும்மா சொல்லவே வேணும். அவ்வளோதான், வந்தாச்சு. இனி இங்கே ஏதாவது எல்லா இடத்துலையுமே ஒரு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ப்ளூ ஸ்டிக்ஸ்னு வச்சு ஒரு ஃப்ளாக் வச்சு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ எந்தெந்த இடத்துல எப்படிலாம் ஃபோட்டோஸ் எடுக்கிறங்கிறத நீங்கள் வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். நான் எல்லாத்தையுமே பின் பண்ணி வச்சுருப்பேன். அவ்வளோதான். இங்கேருந்து எல்லா ஃபோட்டோஸ் எடுத்தாச்சுன்னா கிளம்பிடும். லோக்கல் ரைட்னால இவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கும். கொஞ்சம் லாங் ரைட்ஸ் போனால் தான் நிறைய ஃபன் கிடைக்கும். பட் லோக்கல் ரைட்ஸ்லையும் இருக்கும், பட் லாங் ரைட்ஸ் அளவுக்கு இருக்காது. பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கிளம்பிட்டோங்க. அவ்வளோதான். இனி நெக்ஸ்ட் ஸ்டாப் நேராக வீடு தான். ஸோ என்ன பேசன்னு தெரியல, ஏதாச்சும் கண்டென்ட் இல்லாத ஒரு கண்டென்ட் எடுத்து நம்ம பேச வேண்டியது தான். ஏன்னா வீடு போகிற வரைக்கும் சும்மா போக முடியாதுல, ஏதாச்சும் பேசிட்டு போவோம். லைஃப்பில் எல்லாருக்கும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம கற்றுக்க வேண்டிய அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறோங்கிறத நம்ம கற்றுக்க வேண்டியது. ஆக்சுவலாக எல்லாராலையும் ஓவர் கம் பண்ண முடியும், பட் அதுக்கான சில டைம் எடுக்கும். இதுக்கு நிறைய நமக்கு எப்படி சொல்கிறதுனா, நமக்கு நாம் யாருன்னு, அதாவது நமக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஈஸியாக இருக்கும். முக்கியமான ஒரு நம்ம எல்லோரும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா எக்ஸ்பெக்டேஷனுங்க. எக்ஸ்பெக்டேஷன் என்றைக்குமே நீங்கள் யார் மேலேயும் வைக்காதீங்க. யார் மேலே இல்லை, எந்த ஒரு விஷயத்து மேலேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இது இப்படி தான் நடக்கும், அது அப்படி தான் நடக்கணும். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் என்றைக்குமே நம்மளை வந்து நினச்ச மாதிரி கூட்டு போகாது, நமக்கு வந்து கொஞ்சம் ஹர்ட் தான், என்றைக்குமே நம்மளை ஹர்ட் பண்ண தான் செய்யும். ஸோ யார்ட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் எல்லா மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணுங்கள். சிம்பிளாக என்ன விஷயம் பண்ணாலுமே சோல்ஃபுல்லாக பண்ணுனா சக்ஸஸ் கண்டிப்பாக நமக்கு அதிகமாக தான் இருக்கும். சக்ஸஸ் ரேட் எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? மீண்டும் நான் வந்து எப்படி சொல்கிறது, எக்ஸாம்பிளுக்கு எடுத்து வருது நா. முத்துக்குமார் அவரோட வரிகள் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உன் பாதையில் 1000 திருப்பம் வரும், நில்லாமலே ஓடிடு இலக்கு வரும். அதாவது ஆதவன் படத்தில் டமக்கு டமக்கு டம் டம்மா அந்த பாட்டில் சொல்லியிருப்பார். அவ்வளோ சிம்பிளாக இருக்குங்க பாட்டும் சரி, அந்த லைன்ஸும் சரி, லைஃப்பும் அவ்வளோதான் சிம்பிளாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறதா இருக்குது. ஒவ்வொரு சிச்சுவேஷன் நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணி அதை எப்படி மூவ் ஆன் பண்ணுறோங்கிறதான் இருக்குது. ஸோ ரொம்ப நாள் அப்புறம் நான் முத்துக்குமார் வரிகள் பிடிச்சதை பேசுகிறேன். ஸோ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இதை மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்குது. அப்பப்போ மைண்டில் தோன்ற சாங்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்களும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சில சாங்ஸோட லீக் பண்ணி வச்சுருப்பீங்களா, அது எல்லாத்தையுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நெக்ஸ்ட் இதில் பேசுகிறேன். ஸோ இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.